புதுச்சேரியில் 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிக கனமழை பொழிந்துள்ளது. புதுச்சேரியில் 50 சென்டிமீட்டர் அளவிற்கு இரவு மழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் கரையினை கடந்த நிலையில் தமிழகத்தில் விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி ரங்கசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரியில் 50 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்துள்ளது. இதனால் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது என்றும், வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் வெள்ள நீரில் சிக்கி தவிக்கும் நபர்களை மீட்கும் பணியில் மீட்பு குழுவினர் ஓய்வின்றி ஈடுபட்டு வருவதாகவும், பெஞ்சல் புயல் புதுச்சேரியில் தீவிர கனமழையை கொண்டு வந்துள்ளதாகவும், இன்று காலை 8:30 மணி வரையிலான 24 மணி நேரத்தில் மொத்தம் 48.4 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் 1995 முதல் 2024 வரையிலான 30 ஆண்டுகளில் இல்லாத வகையில் 24 மணி நேரத்தில் பெய்த மொத்த மழையில் இது அதிக அளவாகும். இந்த சூழ்நிலையில் ராணுவ மேஜர் அஜய் சங்வான் தலைமையிலான குழுவினர் கிருஷ்ணா நகர் பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த பகுதிகளில் சில இடங்களில் 5 அடி அளவிற்கு மேல் தண்ணீர் தேங்கி இருக்கின்றது. இதனால் 500 வீடுகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பரிதவித்து நிற்கின்றனர். காலை 6:15 மணியிலிருந்து தொடங்கிய அவர்களுடைய மீட்பு பணியில் முதல் 2 மணி நேரத்தில் 100 பேர் வரை மீட்கப்பட்டுள்ளனர் என்றும், தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார்.